தொடர்ந்து செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். நடப்பாண்டிற்கான வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டதை ஒட்டி பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வின்போது அமைச்சர்கள் துரைமுருகன், MRK பன்னீர்செல்வம், ஏவா வேலு, பொன்முடி, சுவாமிநாதன், சேகர் பாபு, சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் இருந்தனர். மயிலாடுதுறையில் 2 வருடங்களுக்கு பிறகு சந்தித்துக் கொண்ட இரு யானைகள் ஒன்றுக்கொன்று ஆற தழுவி முத்தமிட்டுக் கொண்ட காட்சி காண்போரை நெகிழ்ச்சியடைய வைத்தது. மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவில் குடமுழுக்கு விழாவினை ஒட்டி யானைகளின் மீது வைத்து புனித நீர் கொண்டு வரப்பட்டது. அப்போது மயிலாடுதுறை அபயாம்பிகை யானையும் திருவையாறு தர்மாம்பா யானையும் சந்தித்துக் கொண்டன. புத்துணர்வு முகாம் ஒன்று 2 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்துக் கொண்ட பிறகு தற்போது மீண்டும் சந்தித்துக் கொண்ட அவை உற்சாக மிகுதியில் முகத்தை உரசியும் துதிக்கையால் பிணைந்தும் ஆற தழுவி முத்தமிட்டு குதூகலமிட்டன. யானைகளின் பாசப்பிணைப்பை செல்போனில் பலர் படம் பிடித்தனர். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்த விவரங்களை பொதுமக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு புதிய முயற்சியை மேற்கொண்டது. தமிழ்நாடு அரசின் 2023-24 ஆண்டிற்கான நிதிநிலை மற்றும் வேளாண் அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் பட்ஜெட்டில் இடம்பெற்ற முக்கிய அறிவிப்புகள் மற்றும் விவரங்கள் குறித்து பொதுமக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு ஏற்பாடு செய்தது. அதன்படி செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கூட்டரங்குகளில் கட்டுப்பாட்டு மையம் ஒன்று அமைக்கப்பட்டது. அதில் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் ஒருங்கிணைந்து நிதிநிலை அறிக்கை குறித்த விவரங்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்டனர். மேலும் வாட்ஸ்அப் மற்றும் குறுஞ்செய்தி மூலம் பட்ஜெட் குறித்த அறிவிப்புகள் பொதுமக்களுக்கு உடனடியாக பகிரப்பட்டன. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்துள்ளது. 1 சவரன் தங்கம் 44,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் 1 கிராம் 10 ரூபாய் விலை குறைந்து 5,570 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமிற்கு 10 காசுகள் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 74 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கட்டி வெள்ளியின் விலை கிலோவிற்கு 100 ரூபாய் உயர்ந்து 74,700 ரூபாயாக உள்ளது. இந்துத்துவா குறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்த கன்னட நடிகர் சேத்தன்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்துத்துவா என்பது பொய்களால் உருவாக்கப்பட்டது என்று நடிகர் சேத்தன்குமார் மார்ச் 20ஆம் தேதி காலையில் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதையடுத்து இந்துத்துவா ஆதரவாளர்களின் மனதை காயப்படுத்திவிட்டதாக அவர் மீது சேஷாத்ரிபுரம் போலீசில் சிலர் புகார் அளித்தனர். அதன் தொடர்ச்சியாக இந்திய தண்டனை சட்டம் 295A, 505B ஆகிய சட்டப்பிரிவுகளின் கீழ் சேத்தன்குமார் மீது போலீசார் வழக்குகளை பதிவு செய்தனர். இதையடுத்து சேஷாத்ரிபுரம் போலீசார் சேத்தனை கைது செய்தனர். டெல்லி மதுபான கொள்கை மாற்றத்தில் முறைகேடு நடந்ததாக பதிவான வழக்கில் தெலங்கானா சட்டமேலவை உறுப்பினர் கவிதாவிடம் அமலாக்கத்துறையினர் 3வது முறையாக விசாரணை நடத்தினர். டெல்லி மதுபான கொள்கை மாற்றத்தில் சவுத் குரூப் என்ற குழுவுக்கு தொடர்பு இருப்பதாகவும் 100 கோடி ரூபாய் வரை ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகளுக்கு லஞ்சம் கைமாறி இருக்கலாம் என்றும் கூறப்படும் புகார் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். இந்த வழக்கில் கவிதாவிடம் அமலாக்கத்துறையினர் திங்கட்கிழமை 10 மணி நேரம் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகும்படி கவிதாவுக்கு அமலாக்கத்துறையினர் நோட்டீஸ் அனுப்பினர். இதனை ஏற்ற கவிதா டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். ராஜஸ்தானில் கொண்டுவரப்பட்டுள்ள சட்ட முன்வடிவுக்கு எதிராக ஜெய்ப்பூரில் மருத்துவர்கள் 2வது நாளாக போராட்டம் நடத்தினர். அப்போது போலீசாருக்கும் மருத்துவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மருத்துவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்தனர். இதனால் அந்த இடமே போர்க்களமாக மாறியது. சட்ட முன்வடிவில் இலவச மருத்துவம் இடம் பிடித்ததற்கு தனியார் மருத்துவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது.